தமிழக பாஜகவுல அண்ணாமலை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை முடிந்தால் போட்டு பாருங்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே மு.க.ஸ்டாலினுக்கு சவால் விட்டு இருக்காரு. தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கும் இது பற்றிய பரபரப்பான செய்தி தொகுப்பை ஜெம் தொலைக்காட்சி இப்போது உங்களுக்கு தொகுத்து வழங்குது. தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரனை நியமித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்பொழுது மீண்டும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவு கரம் நீட்டி இருப்பதுடன் விரைவிலேயே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி தருவதற்கு ஏற்பாடுகளை செய்து வராது என்கிறது டெல்லி அரசியல் வட்டாரம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பன்னீர்செல்வமும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் சமீபத்துல டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பிறகு தமிழக அதிமுக கூட்டணியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட தொடங்கி இருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவுடன் ஒருங்கிணைக்கும் முயற்சியுடன் அண்ணாமலையை வைத்து டெல்லி பாஜக வேறு பல திட்டங்களையும் கையில் எடுக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல முக்கியமான திருப்புமுனை என்னவென்றால், ஓ பன்னீர்செல்வம் அண்ணாமலை ஆகியோர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதே நேரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் டெல்லியில் இருந்து பல்வேறு பின்னணி வேலைகளை செஞ்சுட்டு வராரு என்பதுதான். இந்த சந்திப்பு அலை அடங்குவதற்குள் கோவை திருமண விழாவில் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாமலை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டது மற்றும் ஒருவருக்கொருவர் பொன்னாடை போர்த்தி சில நிமிடங்கள் உரையாடியது, இது எல்லாம் முக்கிய திருப்பு முனையா பார்க்கப்படுது. அண்ணாமலையை பொறுத்த வரையில தனக்கு முக்கிய பதவி தரப்படாததால கட்சியை விட்டு விலகும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தார். ஆனால் தற்போதைய டெல்லி சந்திப்புகள் அவரிடம் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதா சொல்லப்படுது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை முக்கிய பங்கு வைப்பார் என டெல்லி பாஜக வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது. குறிப்பாக அண்ணாமலையை தேசிய அளவில் உயர்த்த பதவிக்கு கொண்டு வந்து செல்லும் முயற்சிகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. தற்பொழுது அண்ணாமலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் நம்புறாரு. அவரது செயல்பாடுகள் வருகிற தேர்தலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பேசி வராங்க. இந்த சூழ்நிலையில அதிமுகவை ஒரே அணியாக கொண்டு வரவும் அமித்ஷா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. இது மட்டும் இல்லாம டிடிவி தினகரனையும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அவர் திரைமறைவுல பல பணிகளை செஞ்சுட்டு வராருன்னு சொல்லப்படுது. தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாலும் உரிய பதவி தனக்கு தேடி வர இருப்பதாலும் அண்ணாமலை மிக உற்சாகமா இருக்காரு. எனவே கடந்த காலங்களில் தீவிர பணியாற்றிய அண்ணாமலை மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பார்னு தெரியுது. இதற்கிடையே தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வெளிப்படையாக சவால் விட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸ்டாலினுக்கு எதிராக அமித்ஷா பேசிய பேச்சு தற்போது இந்திய அளவுல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 விளையாட்டு வளாகங்கள் உட்பட பல திட்டங்களை தொடங்கி அடிக்கல் நாட்டினார். அப்பொழுது அவர் பேசும்போது மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள்ல என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று வாக்காளர்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டாளிகளை நிராகரித்து விட்டார்கள் என்று பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் மேலும் பேசும்போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று இருக்கு. இதே போல அடுத்த ஆண்டு மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டிலும் என்டிஏ கூட்டணி வலுவான வெற்றியை பெறும். மம்தா பானர்ஜி மற்றும் மு.க.ஸ்டாலின் போன்றவர்கள் தயாராக இருக்கணும். பீகாருக்கு பிறகு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இதுன்னு அமித்ஷா வெளிப்படையா பேசியிருக்காரு. அவரது இந்த பேச்சு இந்திய அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பா பேசப்படுது. தமிழகத்துல அண்ணாமலை ரீஎன்ட்ரி கொடுக்கும் வகையிலும் மு.க.ஸ்டாலினுக்கு சவால் விடும் வகையிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செயல்பாடுகள் தமிழக பாஜக மட்டும் இல்லாம அதிமுகவினரையும் மிகுந்த உற்சாகத்துல ஆழ்த்தியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இது போன்ற பரபரப்பான அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள அன்றாடம் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.